கர்த்தருடைய நாமத்தினாலே மனிதர்கள் வாழ்க்கை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு ஜபம் செய்து நம்ம செய்தி கடந்து செல்லலாம். அந்த தலையில் கருத்து செய்கிறோம். வானது பூமியும் மாணவர்கள் பரிசுத்தவனே திருமணத்தில் வாசம் செய்கிறோம் செல்கிறோம். மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த காலத்தை தியானிக்க முடியாத எங்களை கூடி செஞ்சிருக்கிற கட்டவரத்தை வந்து செலுத்துகிறோம். வந்திருக்கிற நாங்களும் ஏதோ போடும் இல்லாத முடிக்கக்கூடிய காரியத்தை உற்று பார்த்து அதுள்ள காரியங்களை கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களை உதவி செய்யப்பட்டு சொல்லுறதாக எங்கள் மனதில் ஒருமுகப்படுத்தி காரியத்தை உற்று நோக்க எங்களுக்கு உதவி செய்ய நடத்தும். இந்த பரிசுத்தாக இருக்கிறார் என்பதை நாங்கள் வந்து புத்தகத்தான ஞானத்தை கொடுத்து நடத்தும். வந்திருக்க ஒரு மாதத்தையும் பேசக்கூடாது என்று கூட கட்டாக சோழமை பேசாதபடிக்கு நம்முடைய காலத்தை கொடுத்து மிகவும் நிதானமாய் ஜாக்கிரதையாக நான் போதிக்கணும் கூட ஞானத்தை கொடுத்து நடத்தும். வரக்கூடிய மக்கள் கூட ஆசிர்வதியும் கடைபட்டவர்கள் கூட ஜெபிக்கிற கட்டாவே அவர்களும் தாமதமான கூட கட்டாவே நீ சொன்ன அந்த காரியங்களை கடைபிடிக்கும்படியாக அவர்கள் அந்த ஞாபகத்தை கொடுத்து விரைவில் வந்து சேரும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யப்படி கேட்கப்பட்டாங்க. கடவுளை பார்த்து வைக்கிறோம். சுத்தமான வழிகள் ஆசிரியத்தை காத்துப்படப்பட்டு எடுத்து கொண்டு மாதிரி எங்கள் ஆர்வம் மற்றும் திருநாளிலே மூலங்கள் நம்மளே பால் கொடுக்கிறோம். உச்சிமுறை பரவுகிறார்கள். நாமத்தாலே மீண்டும் என்னுடைய வார்த்தை மனத்தை தெரிவித்துக்கிறேன். நான் படித்த ஒரு பகுதி தான் வந்து உங்களோட நான் புரிந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். நான் படித்த ஒரு பகுதி தான் வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள நான் இந்த ரிப்போர்ட் வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கர்த்தருக்காக நிற்பது அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். அப்போ நம்ம சகோதரர் படித்த ஒரு வசனம் தான் என்னென்னா நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதில் என்ன வசனம் சொல்லுகிறதுன்னா, மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். இப்போ என்னன்னா கர்த்தருடைய தூதன் சொன்னாதானே யார் சொன்ன மாதிரி அது தேவனே சொன்ன மாதிரி அதாக அர்த்தம் இல்லையா? இந்த சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தர் பட்சத்திலே துணை நிற்க வரவில்லை. கர்த்தர் பக்கத்தில் அவங்க கர்த்தர் பட்சத்தில் அவங்க வரலங்கிறதுக்காக யார் சபிக்கிறா? தேவனே சபிக்கிறாரு. என்னன்னாங்க மேரேசை சபியுங்கள் சொல்லி கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. இந்த ஒரே வசனத்துல இரண்டு இடத்துல 2 முறை சொல்லப்படுகிறது. என்னன்னு சொல்லப்படுகிறது? கர்த்தர் பட்சத்திலே துணை நிற்க வரல. சில எப்படி நமக்கு வேண்டல, நமக்கு வரல, நமக்கு ஆகாதவங்கன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? அவனா கூப்பிட வேணாம் வேண்டாம், நமக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்தை நம்மகிட்ட இருந்து வரும். கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு ஆகலை அப்படின்னா வேண்டாம் கூப்பிடுறேன் அவனா கூப்பிட வேண்டாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இங்கே வசனம் ஒரே வசனத்துல 2 முறை வருகிறது, அவர்கள் கர்த்தர் பட்சத்திலே துணை நிற்க வரவில்லை அப்படின்னு. இந்த மேரோஸ்ங்கிற ஒரு வார்த்தை வேதாகமத்திலேயே இந்த ஒரே இடத்துல தான் வருது, வேற எதுவும் குறிப்பிடப்படலை. இந்த ஜனங்களை பற்றி வேற எங்கேயுமே வந்து பெருசாக ஒன்றும் நமக்கு விளக்கம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரே இடத்துல மட்டும் தான் குறிப்பிடப்படுது. சரி, இந்த மேரோஸை அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம், இது ஏன் இந்த இடத்துல வசனம் அப்படி கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம ஒன்று பார்த்துருவோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணுறாங்க, எகிப்தில் அடிமைத்தனமாக இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருந்ததுக்கு பின்பாக மோசே தாசன் மூலமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டு கானானுக்குள்ள வந்துடுறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறாருங்க, யோசுவா வழிநடத்தி வருகிறார். யோசுவாவுக்கு பின்பாக என்னாச்சு, அவர்கள் அவனுக்கு தன் பார்வைக்கு எது வந்து செம்மையாக தோன்றுகிறதோ அப்படியாக அவர்கள் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள்னு நமக்கு வேதாகமும் கூறுகிறது. இப்படி வந்து ஏறக்குறைய 300 வருஷம் பார்த்தீங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. எப்படின்னா அடுத்த ஒரு சவுல் ராஜா வருவதற்கு முன்பாக நியாயாதிபதிகள் காலம் முடிந்து சவுல் ராஜா வருவதற்காக இந்த ஏறக்குறைய 300 ஆண்டுகள் பல நியாயாதிபதிகளை வைத்து தேவன் வந்து நியாயம் விசாரித்திருக்கிறார். அந்த காலங்கள் இருண்ட காலங்கள் என்று கூறப்படுகிறது. அப்போ என்ன அப்படின்னா, அந்த 300 வருஷம் என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு விரோதமாக செய்வாங்க. இவளை வந்து சுற்றி இருக்கிற ராஜாக்கள் நெருக்குவாங்க. ஒரு வசனம் இருக்கு, இவர்கள் என்னை சேவிப்பார்களோ மாட்டார்களோ என்று பார்ப்பதற்காகவே என்ன பண்றாங்க தேவன், இவர் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றியும் அவர்களுக்கு விரோதமான ராஜாவை வைத்திருந்தார் சொல்லி வசனம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த ராஜாக்கள் நெருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இவங்க கத்துவாங்க. கத்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாருங்க, தேவன் தன்னுடைய தாசர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்த நிமித்தமாக இவங்களை காப்பாற்றுவார்.
திரும்ப காப்பாற்றினதுக்கு பின்னாடி என்ன ஆகும், திரும்ப என்ன பண்ணுவாங்க, பழைய நிலைமைக்கே போவாங்க. திரும்ப வந்து தன் பார்வைக்கு நலமானது எதுவோ அதை செய்வான், திரும்ப கத்துவாங்க, திரும்ப தேவன் காப்பாற்றுவார். இது எத்தனை வருஷம் நடந்திருக்கு இந்த மாதிரி? 300 வருஷம். இன்னொரு ஊழியர்களுக்கு சொன்னார், மானக்கட்ட ஜனம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? மாசே சூசும்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? மாசே சூசு, மானம், வெக்கம், சூடு, சொரணை, இது எதுவுமே இல்லாமல் என்ன சொல்லுவாங்கல்ல, உப்பு போட்டு சாப்பிட்றவனுக்கு ஒரு டைம் சொன்னாவே போதும் சொல்லுவாங்க. இந்த ஜனங்கள் பார்த்துக்குங்க, 300 வருஷம் என்னப்படி போய் கரோட கத்த வேண்டியது, பச்சைனா கத்த வேண்டியது, அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ஒரு அதுலேருந்து விடுவிச்சிட்டாங்கன்னா திரும்ப போயிடுறதுங்க, திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடுறது, திரும்பவும் கத்த வேண்டியது. இந்த மாதிரி 300 ஆண்டுகள் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவன் ஒரு முறை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக உண்டாக்கப்பட்ட நியாயாதிபதிகள் மொத்தம் 15 பேர். அந்த 15 பேர்த்தில் 2வதாக வந்த ராஜா வந்து நியாயாதிபதி யாருன்னா ஏகூத் அப்படின்னு ஒரு நியாயாதிபதி. அவர் வந்து மரணம் அடைந்தார். அவர் இறந்து போனதுக்கு பின்பாக என்ன பண்ணுறாரு, திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தபோது தேவன் என்ன பண்ணுறாரு, இவங்களை நெருக்கும்படியாக யாபீன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை உண்டாக்குகிறார். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். போதுமானது. என்ன பாருங்க, நியாயாதிபதி இறந்து போயிட்டாருன்னா என்ன, அவரு சொல்லியிருப்பாரு இல்லையா, இப்படி நடங்க, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த மனுஷன் இறந்த உடனே என்னாச்சுங்க, ஆளே போயிட்டாரு, நீ நாம என்னத்தை போய் நீ நம்ம செஞ்சுட்டு போறது வர்றது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எப்படி சொல்ல, ஒரு 2 மனசு. ஆனால் அவர் இறந்து போய் நியாயாதிபதி இருக்கிற வரைக்கும் பயந்து இருந்தோம். இப்போ நியாயாதிபதி இறந்து போயிட்டாரு, இனி நாம் என்ன பண்ண, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க தன் பார்வைக்கு நலமானதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சோடனே தேவன் பார்க்குறாரு, இவனுக்கு திரும்ப பழைய நிலைமைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விரோதமாக யாபீன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கும்படியாக உண்டாக்கி விடுகிறார். அவர் வந்து அவன் பெரிய ஒரு ஏற்கனவே அதில் வசனம் சொல்லுகிறது 900 இரும்பு ரதங்கள் இருந்ததாக அவனுக்கு சொல்கிறாங்க. அவனோட தளபதி வந்து பார்த்திங்கன்னா சிசெரா, பயங்கர டேலண்டான ஆள், போர் தந்திரங்களிலே மிகவும் பயங்கரமான ஆள். அந்த 3ஆம் வசனம் பாருங்க. அதுலேயே அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார். ஆமா, எவ்வளவு வருஷம்? 20 வருஷம். இன்னைக்கு வந்து சில வரிகள் கேட்டாவே நமக்கு என்ன பண்ணுது, தலை சுத்து இல்லையா? அவன் வந்து 20 வருஷம் எப்படி நல்லா இது பண்ணியிருக்கிறானா, 20 வருஷம் ஆண்டிருக்கான்னா, கொடுமையா ஆண்டிருக்கிறான். 20 வருஷம் கொடுத்துட்டாரு. அப்போ என்னாச்சுன்னா, வசனம் வந்து அந்த 4:1 என்ன சொல்லுது பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2 வசனம் பாருங்க. அதுலயே படிக்கிறதையா, ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆப்தோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். போதுமானது. இங்க வசனம் என்ன, ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லலாம் இல்லையா? வசனம் என்னன்னு வருதுங்க, நம்ம ஒரு பொருளை வந்து இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது, அதுக்கு முன்னாடி ஸ்கூட்டி பெப்புன்னு வச்சுருந்தேன், நான் விற்றுட்டேன் அதைய. ஏன்னா அதோட பீரியட் முடிகிற சைதுன்னு விற்றுட்டேன். நான் வந்து அந்த வண்டி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமா? இப்போ நிறைய பேர் நிறைய பொருள் வச்சுருப்பீங்க, விற்றுருப்பீங்க. நீங்கள் விற்ற பொருளை திரும்ப போய் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது போய்? அடா நான் விற்றுருக்குமே, நம்ம ஒரு வண்டியை கொடுத்தோம், அந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம போய் எதை பார்க்குறோமா? வார்த்தை எப்படி நம்ம கொடுப்பது பாருங்க. யாபீனின் கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாரா, விற்று போட்டாருன்னா என்னாச்சுங்க அடுத்தது? கண்டுக்கல, அவ்வளோதான் ஆச்சு. நீ ஆச்சு அப்படி வார்த்தை நமக்கு அப்படி தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. விற்று போட்டாருன்னு சொல்கிறாங்க. நம்ம விற்றதை வந்து எதாவது நம்ம அதை பற்றி யோசனை பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு வேளை வீடுகளை ஏதாவது விட்டுருந்தோம்னா, அந்த வழியாக போனோம்னா ஒரு காலத்தில் இந்த வீட்டில் இருந்தால் வேணால் நம்ம பார்க்கலாம், அதை வேணால் செஞ்சுக்கலாம். மற்றபடியான பொருட்களை விற்ற பின்னாடியே அது எந்த கண்டிஷனில் இருக்குது. மொபைலில் நிறைய நான் ஒன்று இப்போல்லாம் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துல என்ன பண்ணுறாங்க, நம்ம கையில் வச்சுக்கிற மொபைலை நாம் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். மாற்றின மொபைல் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோமா? இல்லை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் இது விற்று போடுகிற காரியத்தை கூட சொல்கிறேன். தேவன்
விற்று போட்டாருங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அப்படி என்னாச்சுங்க, இவங்க செஞ்ச காரியம் வந்து அவனால் சகிக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, யாபீனோட கையில் விற்று போட்டாருன்னு வார்த்தை கொடுக்குது. விற்று போட்டதுன்னா என்னாச்சுங்க, அவ்வளோதான் காமிச்சோம். அதனால் என்னாச்சுங்க, யாபீன் அவனுக்கு எப்படியெல்லாம் தெரியுதோ அரசனுக்கு 20 வருஷம் மிக கொடுமையாக அவர்களை அரசாண்டிருக்கிறான். அதை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க நம்ம ஜனங்க, திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரே 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 அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுது, தேவனு தெபராள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நியாயாதிபதியை தேர்ந்தெடுக்கிறார். தெபராளுக்கு ஹெல்ப்புக்கு வந்து யாரை கூப்பிட்றாரு அப்படின்னா, அபினோகாமின் குமாரனாகிய பாராக் அப்படின்னு சொல்லி அவரையும் ஏற்படுத்துகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, யாபீனோட படையை வந்து தோஷம் செய்யுது தேவனோட அணுகிறதுனால. ஏன்னா பெண் நியாயாதிபதி இல்லையா, ஆணை விட பெண்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும் குறைவாக இருக்குங்களா, சரீர பிரகாரமாக குறைவாக தான் இருக்கும் இல்லையா. ஆண்கள் தூக்குற அளவுக்கு பெண்களால தூக்க முடியாது, கடினமான வேலைகளை செய்ய முடியாது, ஏன்னா அவரோட அமைப்பு அந்த மாதிரி. அப்போ என்ன அது, அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு தேவனு, அவன் இப்போ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், அவனை நானும் ஒரு பெண்ணால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நீ என் பக்கத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோ எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய ராஜாவை இவங்க கூப்பிட்ட உடனே இந்த தெபராள் நியாயாதிபதியை மூலமாக பாராக்கையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, 2 பேத்தையும் வச்சு அந்த டீமை வந்து காலி பண்ணுறாரு. அது அந்த நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்ன அந்த யாபீன் அரசன் ஒரு 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 பெண்ணின் கையில் சாக முடியாத தேவனவனை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா என்னச்சுங்க, அவன் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம் செய்கிற அப்படின்னாலே தேவன் என்ன பண்ணுறாருங்க, அவன் அப்படி சாக முடியாத ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகள் அவருக்கு 4ஆம் அதிகாரம் அதே 14 வசனத்திலிருந்து படிங்க. அப்பொழுது தெபராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10000 பேர் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். யாரு கலங்கடித்தார்? தேவன். என்னென்னு வார்த்தை வருதுங்க, இவங்க போறாங்க, அதாவது குதிரைகளும் யுத்தத்துக்காக தயார் செய்யப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். அதுதான் கிடந்தது. படிங்க, அப்படி கண்டினியூ. சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனார். பாராக் ரதங்களையும் சேனையும் புறஜாதிகளுடைய ஆரோசோஸ் மற்றும் துரத்தினார். சிசேராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. சிசேரா கால்நடையாய் கேனியனாக ஏபேரின் மனைவி யாபேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபேன் என்னும் ஆசோரின் ராஜாவுக்கும் கேனியனாகிய ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் நண்டை உள்ளே வாரும், பயப்படாதையும் என்றார் அவனோடே சொன்னான். அப்படியே அவனண்டை கூடாரத்தில் உள்ளே வந்து போது அவனை ஒரு சமுக்காலத்தில் மூடினாள். அவள் அவனை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாய் இருக்கிறேன் என்றாள். அவள் பால் துருத்தி திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்போது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராவது இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணையை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றிலே அந்த ஆணையை அடித்து போட்டான். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்போது ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனான். போதுமானது. நான் பெரிய பராக்கிரமசாலின்னு சொன்னவன தேவன் வந்து எப்படி பண்ணாருங்க, சாதாரண ஒரு பெண்ணின் கையாலே சாகும்படியாக ஒரு காரியத்தை செய்து வைக்கிறார். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுங்க, இவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. வெற்றி கிடைச்சோன்னா நம்ம ஒரு வெற்றி கிடைச்சா என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தின் போதே என்ன பண்ணுவாங்க, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, தாவீது ஆடி பாடி, நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு சந்தோஷம்னாவே என்ன பண்ணுவாங்க, ஆட்டமும் பாட்டமும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா, தேவன் தங்களுக்கு கொடுத்த வெற்றியை நினைத்து ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த பாடல் பாடுற சமயத்தில் தான் நாம் படித்த வசனம் வருது. அந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த வசனத்தில் என்ன, அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அவங்க, அந்த பாடலில் வரும்போது சொல்கிறாங்க, மேரிசி சபியுங்கள் கர்த்தர் பக்கம் துணை நீக்க வரவில்லையே, மேரிசி சபியுங்கள் கர்த்தர் பக்கம் துணை நீக்க வரவில்லையே அப்படின்னு சொல்லி 2 முறை அந்த வசனம் அங்கே வருகிறது. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி
மேரேசை குறித்து இந்த ஒரே இடத்துல தான் சொல்லுது. அந்த ஊர் அது வந்து ஒரு ஊருங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அப்போ ஏன் மேரேஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நம்ம இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு வருது. என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தத்துக்கு அவர்கள் போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யார் யுத்தம் செய்தது? தேவன் யுத்தம் செய்தார். தேவன் செய்த யுத்தத்திலே இவர்கள் என்ன பண்ணலைங்க? பங்கு கொள்ளவில்லை. இப்போ இவங்க செய்த காரியம் என்ன பாருங்க, இவங்க செய்ய வேண்டியதை செய்யலை. தேவன் என்ன, தேவன் யுத்தம் செய்கிறான்னு சரி தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணி இருக்குங்க, இவங்களும் யுத்தத்திற்கு சேர்ந்திருக்கணும். ஆனால் இவர்கள் அதை சேரவில்லை. என்னன்னா அந்த அந்த எப்படி சொல்லலாம், அதாவது யுத்தத்துக்கும் போகலை. எப்படி சொல்ல, நான் வந்து செய்ய, அதாவது நான் யுத்தத்துக்கு வரேன்னு சொல்லலை, வரமாட்டேன்னு சொல்லலை, பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இல்லை யுத்தத்துக்கு போகலாம், இல்லை நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல, வரமாட்டேன்னு சொல்லலை, வரேன்னு சொல்லலை, என்ன பண்ணுறாங்க, பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. நம்ம சைடு சேஃபு, பேசாமல் இருந்துரும் அப்படின்றாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது சரியான காரியமே கிடையாது. அதான் சொல்கிறார். அதனால தான் பரிசுத்தாவினர் மூலமாக அங்கே வசனம் கொடுக்கப்படுது, மேருசை சபியுங்கள், அவர்கள் கர்த்தர் நிற்க பற்பக்கம் துணி நிற்க வரவில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏங்க நான் வந்து அவர் தான் சரி, அவங்க தான் வரல, வரமாட்டேன்னு சொன்னாங்க, இது ஒரு பெரிய குத்தமா அப்படின்னு கேட்டால் வசனம் நமக்கு என்ன சொல்லிக்கிறது பாருங்க. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம். இது முதல் 2 தீமோத்தேயு 4:8 தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி இருக்கும் வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனமா? போதுமானது. இங்கே வந்து வசனம் வந்து கர்த்தரை எப்படின்னு சொல்லி வெளிப்படுத்து வசனம், கர்த்தர் நீதியான நியாயாதிபதி அப்படிங்கிறாரு. அப்போ அவர் எல்லாத்தையுமே வந்து உற்று நோக்கி கரெக்டாக பார்க்குறவர். ஆனால் அவங்க தான் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்தாங்களே, அவங்கள ஏன் நம்ம சபிக்கணும்னு சொல்லி அந்த யோசிச்சிருக்காங்க இல்லையா? இல்லை ஒரு முறை தெரியும், ஒரு பசியோடு வருகிறார், அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாருங்க, கிறிஸ்துவனவர் சபிக்கிறார். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், அந்த மரத்தை போய் சபிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கும்போது காரியம் இப்படி இருக்கிறதாங்கிறத நம்ம தெரிஞ்சு கொடுக்குறோம். அப்போது அந்த யுத்தத்துக்கு தான் வராமல் தானே போனாங்க, இது ஒரு பெரிய குத்தமா அப்படின்னு கேட்டால் தேவனுடைய பார்வைகள் எப்படி இருக்குதுங்க, குற்றமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா தேவன் பக்கம் அவர்கள் நிற்கல அப்படிங்கிற காரியத்துக்காக அதை தேவன் குற்றமாக பார்க்குறாரு. அது எப்படி சொல்கிறாருங்க, அவங்கள சபிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த தேவன் பக்கம் நிற்காதனால அவர் சபிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. அதனால அந்த டைமில் நடந்த அந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா, அந்த மோரேஸ் குடியிருந்தாங்க இல்லைங்களா, மோரேஸ் குடியிருந்தது வந்து இந்த தாபேருங்கிற மலைக்கு பக்கத்தில், தாபோருங்கிற மலை. அது எங்கே பாருங்க, தாபோருங்கிற மலை. அந்த மலையை ஒட்டி ஏறக்குறைய பக்கத்தில் இருந்த தேசம் தான் எங்கே இருக்குங்க, அந்த மோரேஸுங்கிற ஒரு ஊர். அப்போ இந்த தாபேர் மலையில் தான் யுத்தம் நடக்குது. இவர்களுக்கு வந்து நினச்சிருந்தா பக்கம், ரொம்ப பக்கம் தான், போயிருக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு நாள் பிரயாணம், 3 நாள் பிரயாணம்னா கூட நம்ம சொல்லியிருக்கலாம். இவங்களுக்கு என்ன வச்சுங்க, வாய்ப்பு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு வந்து கர்த்தருக்காக வேலை செய்கிற வாய்ப்பு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. எப்படி சொல்லலாம், வீடு தேடி வந்த வாய்ப்புங்கிற மாதிரி கூட சொல்லலாமா. வீடு தேடி வந்த வாய்ப்பு, கர்த்தருக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வந்து ரொம்ப அருகாமையில் இருந்தும் ரொம்ப எப்படி சொல்லலாம், வீடு தேடி வந்த வாய்ப்பு போல அமைந்து கூட கர்த்தருக்காக அவர்கள் எந்த வேலையும் செய்யலை, பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. அதை தான் தேவனை வந்து என்ன பண்ணாருங்க, கர்த்தர் படித்த துணைக்கு வரல அப்படின்னு சொல்லி அந்த ஒரே வார்த்தையை வச்சு அவர்களை வந்து சபிக்க ரெடி பண்ணிட்டார். அப்போ பாருங்க, நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை தேவனுக்காக நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் வாய்ப்பு கிடைத்த என்ன பண்ணிடுங்க, உடனே நீ செய்து விடணுங்கிறதா இங்கே நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கக்கூடிய வசனம். ஏன்னா அங்கே தேவனுக்கு உண்டான காரியம் நடைபெறுகிறதுன்னு தெரிந்தும் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, மௌனம் அமைதி காத்தனால பரிசுத்தாவினர் மூலமாக மோரேசை சபியுங்கள்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம அவங்க கொடுக்குறாரு. ஏன்னா அந்த என்ன ரொம்ப பக்கத்தில் இருந்த மலையில் தான் அந்த யுத்தம் நடக்குது, பக்கத்தில் தான் அந்த காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க போயிருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த காரியத்தை அவர்கள் செய்யவே இல்லை. பாருங்க, நியாயாதிபதி 4 அதிகாரம் 14 வசனம் பாருங்க. அதில் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோசப்பட்டும் துரத்தினார். சிசேராவின் சேனை எல்லாம் பட்டய கருப்பினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாயிருக்கிறது. ஆமா பாருங்க, இப்படி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மொர்தெகாய் எஸ்தர் கதை இல்லையா.
நிறைய டைம் நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்தர் வந்து என்னாச்சுங்க, ராணியாக அரண்மனைக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்க? இஸ்ரவேல் திரும்ப நெருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இவரோட மாமா மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, எஸ்தர்கிட்ட போய் ஒரு அறிவுரை சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து வரும் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல், அப்படி வந்துருச்சுன்னா நீ செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தர் செஞ்சுட்டான்னா நீ அழிஞ்சு போயிடுவேங்கிறாரு. ஏன்னா உனக்கு கொடுக்க சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட. அதனால என்னாச்சு, நீ மிஸ் பண்ணிட்டேங்கிறக்காக ரைட் மிஸ் பண்ணிட்டேன்னு உன்னை ஒதுக்க போறது இல்லை, நீ அழிவே அப்படிங்கிறாரு. யாரும் சொல்றா? மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்றாரு இந்த விஷயத்த. அப்போ தேவனுக்கென்று ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தவற விட்டு விடாதீங்க தான் தேவன் சொல்றாரு. அதான் சொல்றாரு அவர். அது பாருங்க, எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். போதும், அவ்வளவுதான். படிங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல. அதாவது இந்த வசனம் அப்படி நிப்பட்டிருக்கலாம். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். நீ இப்படி காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ நன்மை கிடைத்திருக்கலாமேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இடையில ஒரு வார்த்தை பர்சாவினர் போட்டார். என்னன்னு போட்டாருங்க? நீ குடும்பமும் அழிஞ்சு போகணுன்றாரு. உனக்கு வந்து கர்த்தருக்கு சாதகமாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கு சாதகமாக கர்த்தரோட நிற்கக்கூடிய ஒரு இடத்துல உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீ எப்படி இருந்த அடிமை பெண்ணாக பிடிச்சிட்டு வந்த நீ இப்போ அந்த ராஜமென்மை அடைஞ்சிருக்கிற. இப்போ நம்ம ஜனங்க கஷ்டப்பட்டு இருக்குது. உனக்கு வந்து ராஜா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ சொல்ல வேண்டியது தானே. இந்த நேரத்தில் நீ வந்து எப்படி சொன்ன, சோறு கண்ட இடமே என்ன சொல்லுவாங்க, சோறு கண்ட இடமே சொர்க்கங்கிற மாதிரி நீ உனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சோன்னு இப்போ பேசாம போய் உட்காந்துருக்கிற. ஜனம் கஷ்டப்படுது, உனக்கு சொல்றேன்னு உனக்கு பிரச்சனையான்னு சொல்லி. ஏன்னா அவங்க மாமா தான் வளர்த்துறாரு ராஜா எஸ்தரை. அப்போ சொல்றாரு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. சந்தர்ப்பம் இல்லாமல் தன்னோட உறவினர் தான் தெரிஞ்சு கூட அவர் என்ன வார்த்தை என்னன்னு வருது, நீயும் குடும்பமும் அழிஞ்சிருவீங்கிறாரு. அப்போ தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது நீங்கள் நிற்காத பட்சத்தில் தேவன் அதை மிகப்பெரிய பாவமாக பார்க்கிறார். அங்கே வந்து மோரிசி சபின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறது, இங்கே என்ன ஒரு வார்த்தை வருது, நீ கர்த்தர் பக்கத்தில் நிற்கிற நீயும் குடும்பமும் அழிவீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. பாருங்க, யாக்கோபு சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் வந்து பரிசுத்தாவினர் வந்து இன்னும் அதிகமாக ஒரு மேலே போய் நமக்கு ஒரு அருமையான கருத்தை கொடுக்கிறாரு வசனத்தின் மூலமாக. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நேரடியாவே சொல்லிட்டாரு. இதை வந்து எப்படி சொல்லிட்டாருங்க, அங்க வந்து சபிங்க சொல்லிட்டாரு. இங்க என்ன சரி, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். நம்ம வந்து ஆவின் கனிகள் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிருக்கிறோம். நான் வந்து கொலை செய்யாது இருப்பதாக, விசாரம் செய்யாது இருப்பாயாக, பிறனுடைய பொருளை செய்யாது இருப்பாயாக, இந்த மாதிரி இன்னும் நிறைய வருது இல்லையா, அதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட நான் வந்து எதுக்கு போக மாட்டேன், நான் என் சைடு சேஃபு, நான் அப்படியே எடுத்துக்குவேங்கிறது தேவன் பிடிப்பி பார்க்குறாருங்க. நன்மை செய்ய திராணி இருந்தும் நீ செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம்ட்டாரு. அதே மாதிரி என்னாச்சுங்க, நம்ம இந்த வசனம் நம்ம எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட வசனம். அப்போ என்னாக தேவனுக்கிட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதனை செய்யணுங்கிறாரு. பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நம்ம என்ன சொல்றோங்க, நன்மை செய்ய பழகிங்க, படிங்கிறார். உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறத வந்து தேவனுக்காக செய்யக்கூடிய காரியம். நன்மை செய்யறதுன்னு யாருக்காக, அதாவது இவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அது யார் கொடுத்துன்னு சொல்லி சொல்றாரு தலை சீஷர்களை பார்த்து, எனக்கே கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம என்ன சார், ஒரு 3வது மனிதனுக்கு நன்மை செய்கிறதுனா அது எப்படிங்க, அது தேவனுக்காக செய்யக்கூடிய நன்மை தான். அது அதை தான் வசனம் நம்ம சொல்லிக்கிறது. அப்போ என்ன அது, நம்ம நீங்கள் நன்மை செய்ய படியுங்கன்னு சொல்லி எசையத்துக்குதுன்னு சொல்லிருக்கிறாரு பாருங்க. அதே மாதிரி ஒரு அழகான வசனம் மீகால இருக்குது பாருங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அதையுமே சொல்லிட்டாருங்க அவரு.
நம்ம வந்து நீங்க வந்து படிச்சிருக்காரு. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நன்மை அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்னா அதே என்ன சொல்லிட்டாரா அவரையா? அதையும் இதெல்லாம் தான் நன்மைன்னு சொல்லி அதையும் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டாரு. அதன்படி செய்து நியாயம் விசாரித்து இருக்கிறது இல்லாமல் வேற என்னத்தை கூட தேவனு கேட்குறாருன்னு சொல்லி மிக ரொம்பவும் சங்கடப்பட்டு எழுதுகிறாரு அந்த வார்த்தைகளை. அப்போ பாருங்க, தேவன் நமக்கு பல சந்தர்ப்பங்களையும் கொடுக்குறாரு, எல்லா விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை, செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தையும் கொடுத்துட்றாரு, அந்த செய்வதற்கான தகுதியும் கொடுத்துட்றாரு. ஆனால் என்னதான் செய்யணும் நாம செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு இல்லையா? அதை தான் தேவன் ரொம்ப விரும்புகிறார். அது இல்லாத பட்சத்தில் தேவன் வந்து அது ரொம்ப பெரிய பாவமாக பார்க்கிறார். தேவனுக்கென்று ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் தள்ளி நிற்கிற சமயத்தில் அது தேவனை பொறுத்துக்கொள்ளுகிறதுக்கு தான் அது காரியம். பாருங்க, இதில் இன்னொரு வசனத்தை பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். என்ன செய்யறதுக்கு? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. படிக்காதீங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறது எதுக்காக தான் அப்படின்னு இங்க வார்த்தை சொல்லப்படுதுங்க? நற்கிரிகளை செய்வதற்காகவே நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பாருங்க, நம்ம வந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒண்ணும் இல்லை, அந்த தாபோர் மலையில வந்து யுத்தம் நடக்குது. மோரேஸ் கொடிகள் என்ன பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி நடக்குதப்பா என்னன்னு ஏதோ பாட்டு வரலாம் கூட யாராவது போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க பேசாமல் நின்றாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம், இவங்க போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அதை தான் தேவன் பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, நம்ம அவரோட மோசேதாசனுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டோம்னா அவர் என்ன பண்ணுறாரு, தேவனிடமாய் செஞ்சிருக்க முடியாத போயிடுறாரு. ஒரு 40 நாள் கேப் ஆகி போயிடுது. 40 நாள் ஆனவன யோசுவை விட்டு போயிடுறாரு. திரும்ப தேவனிடத்துல செஞ்சிருக்க முடியாத ஒரு சூரியனுடைய போயிடுறாரு, மலைக்கு போயிடுறாரு. போன சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, கீழே இருந்தவங்க சும்மா இருப்பானுங்களா, எல்லாம் கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறானுங்க, ஒரு அழகான ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டியை உருவாக்கிடுறாங்க. வந்த உடனே என்னாச்சு, இவருக்கு பயங்கரமான கோபம். யோசுவாவுக்கு ஒரு கடி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கடி அடிச்சு போட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. கர்த்தர் பக்கமாய் வசனம் பாருங்க, எங்க சொல்றாரு, யாத்திராகமம் இல்ல இது இருக்கு பாரு, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. பாளையத்தின் வாசலில் நின்றார். பாத்திர வாசலில் நின்றாரு. இவர் பாக்குறாரு, கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சிருக்காங்க, கோபமாய் அங்கே நின்றுக்கிறாரு, வாசலில் நின்றாரு. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறீங்க நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. ஒரே வார்த்தை, யாரெல்லாம் கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இதுதான் புத்திசாலித்தனம். டக்குன்னு கேட்கிறாரு, வந்து பாக்குறாரு. அவரு இவங்களை கூட்டிட்டு வந்ததுனாலே வந்து நூலாகி எனக்கு 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 எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல புலம்புறாரு. என் தலையில போய் ஒன்று போட்டு வச்சுட்டீங்களே, பெரிய ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறீங்களான்னு புலம்புறாரு. இல்லை அவர் ஆறுதல் சொல்லி தேவன் அனுப்புறாரு. இல்லை நீ போ, நான் உனக்கு துணை நிற்கிறேன்லாம் அனுப்புறாரு. இவர் கஷ்டப்பட்டு மலை ஏறி, மலை ஏறது சாதாரண விஷயமா? இப்போல்லாம் படிக்கட்டு வச்சிருக்காங்க ஏறுறதுக்கு. அப்போ என்ன ஆகுங்க, இந்த மலைக்கு அந்த மலைக்கு போனால் போய்த்தாகணும். கஷ்டப்பட்டு மலை ஏறி இறங்கி வராரு. 10 கட்டளையில இவருக்கு தேவனுடைய காரியத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு வராரு. வந்த உடனே என்னாச்சுங்க, தேவன் வெறுக்கிற மொதல் காரியம் என்னது, விக்கிரகாராதனை. அதையே பொண்ணுக்குட்டி செஞ்சு வச்சுட்டு ஒரே களிப்பாட்டுமா இருக்குது. யோசுவாவை பார்த்து ஒரு கடி நல்லா ஏற்று வாங்குறாரு. அவர் யோசுவாவுக்கு அடிச்சு போட்டு அடுத்து என்ன சொல்றாரு, இப்போ உள்ளே போகல, வாசலில் நின்றுறாரு. நின்றுட்டு என்ன சொல்றாருங்க, கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறதுல யாருன்னு சொல்லி கேட்கறாரு. சொன்ன வார்த்தை தான் என்னாச்சுங்க, லேவியன்லாம் என்ன பண்றாருங்க, கடன்னு ஓடி போய் நின்றுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தெரியும் நமக்கு, படிச்சிருக்காது. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலாரையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். போயிட்டு வரக்குள்ள இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னாச்சுங்க,
லேவி கூட்டம் எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவன் என்ன ஒரு கட்டளை கொடுக்குறாரு, காலி பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டாரு. அப்போ இந்த சொன்ன வார்த்தை நிமிந்தா தேவன் பட்சத்தில் நின்றுதவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் பக்கத்தில் நிற்காத ஒரு காரியத்தினால என்னாச்சு, அங்கே அன்னைக்கு அவர்கள் பட்டயத்தினாலே சாக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு பார்க்குறோம் பாருங்க. ஆனால் என்ன, புதிய ஏற்படல் நமக்கு ஒரு ஆறுதல் வசனம் கொடுக்கப்படுகிறது. எப்போவுமே ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்குறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா, இப்போ என்னாச்சுன்னா எப்பவுமே தயாரா இருக்கேன் கேட்குறாரு, யுத்தத்துக்கு தயாரா இருக்கேன்னு நினைச்சுக்க. நான் நன்மை செய்கிறதுக்கோ இல்லை பிசாசோட காரியத்தை அறிந்து கொண்டு தப்பித்துக் கொள்வதற்கோ எல்லாத்துக்கும் எப்படி வச்சுங்க, சர்வயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ என்னாச்சுன்னா இந்த மேரசு புத்திரை இதை செய்யலை, செஞ்சிருந்தா என்னன்னாக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிருப்பாங்க. ஆனால் அவங்க தள்ளி நின்னதுனால அவர்கள் வந்து சபிக்க முடியாத தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அப்போ என்னன்னா, நம்ம வந்து தேவனுடைய காரியத்தை செய்வதற்குங்கிறத சொல்றாரு இல்லையா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத தருத்துக்களாயும் இருக்க வேண்டும்னு வசனம் சொல்லுகிறது. இப்போ ரெண்டாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து அழகாக ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. என்ன பண்ணலாம், லவோதிகை சபைக்கு வந்து பரிசாவினர் ஒரு வார்த்தையை எழுதுகிறார். என்ன எழுதுறாரு, இந்த இவங்க என்ன பண்றாங்க, என் சைடு சேஃப்னு சொல்லி உட்காந்துக்கிட்டாங்க இல்லையா மோரேஸ் குடிகளுக்கு அதே மாதிரி என்ன பண்றாங்க, லவோதிகா சபையரும் ஏறக்குறைய அந்த ஒரு நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு காலத்துல வெளிப்படுத்துற விசேஷத்துல வார்த்தையை கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாரு பாருங்க, நமக்கு வந்து வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எப்பா நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும், அதுதான் அந்த வார்த்தை. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணிக்கொள். வாந்திங்கிறது நல்ல விஷயமா? அது எப்படிங்க, அருவருப்பான விஷயம் தான் இல்லையா? அதைத்தான் தேவன் சொல்றாரு, உன்னை அருவருக்கிற இடத்துல தான் உன்னை வச்சிருக்கிறேங்கிறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டில் சாப்பிட்ற சமயத்தில் நல்லா போட்டு மென்றுவோம். மென்னது பின்னாடி என்னங்க, கடக்குன்னு ஒரு கல் எதை கடிச்சிருவோம் இல்லையா, கல் எதை கடிச்சிருவோம். கடிச்சதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோங்க, அத்தனையுமே நம்ம வாயிலேருந்து எடுத்துருவோம். எடுத்ததுக்கு முன்னாடி அதில் கல் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ஏன் அருவருப்பு இருக்கு, நம்ம வாயிலிருந்து எடுத்து நாமளே தொலைவதுக்கு நமக்கு அருவருப்பு. ஆனால் தேவன் என்ன சொல்றாருங்க, அந்த அளவுக்கு நான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி, இது என்னன்னா இது எச்சரிக்கை சொல்றது. ஒரு வாந்தி பண்ணி போடுவோம், நம்மளை வாய்க்குள்ள போட்டு அவர் வாந்தி பண்ணிடுவாரா? அப்படி கிடையாது. உன்னை அப்படி அருவருப்பா வச்சிருப்பேன்னு சொல்லி தான் அந்த வார்த்தை சொல்றாரு. நீ எனக்கு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆகாத காரியம் செய்ததுனால தேவன் அவர்களை விற்று போட்டார் அப்படிங்கிறதுக்காக யாபீனோட கையில் பணத்தை வாங்கிட்டு கொடுத்தாருன்னு அர்த்தமா? இல்ல, அவன் கண்டுக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு கண்டுக்கலன்னு அர்த்தம். அதுல அந்த யாபின் கிட்ட இங்க என்ன சொல்றாரு, உன்னை நான் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறாரு. வாந்தி பண்ணி, அதாவது நினைச்ச வாந்தி வந்துருச்சுன்னா அது என்ன திரும்ப போகுமா, நம்ம எடுத்துக்குவோமா? ஆனா வந்து புதிய இன்னொன்று சொல்றது, ஒருத்தன் வந்து இந்த ரட்சிப்பின் திட்டங்களை எல்லாம் அறிந்தது பின்பாக திரும்பவும் பழைய நினைவுக்கே போனா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு மட்டும் சொல்லுதுங்க. நாய் தான் கக்கினதை அந்த அருவருப்பு, அதுதான் சொல்றேன், அந்த விஷயத்தை கொண்டு வந்து ஒப்பிடுறாருங்க. அப்ப பாருங்க, நம்ம வந்து அனலும் இல்ல குளிரும் இல்ல, என் சைடு சேஃப் நான் பேசாம இருக்கிறத தேவன் எப்படி பாக்குறாருங்க, வாந்தி பண்ணி போடுவாங்கிற ஒரு அருவருப்புகளை பாக்குறாரு. அதுதான் சொல்றாரு பாருங்க. அதனால என்னன்னா, கர்த்தருக்குடைய வேலைகளை செய்யாமல் தண்டனையை காத்து கொண்டு ஒரு பக்கம் எப்படி சொல்ல பாருங்க, தன்னுடைய நிலையை அறிந்து கொண்டு தேவனுக்கு காரியத்தை செய்யாதபடிக்கு ஒதுக்கி கொண்டவர்களே அப்படி இருக்குங்க. தண்டானை நிச்சயம் தான் அப்படி சொல்லுகிறாரு பாருங்க. மத்தேயுல தேவன் ஒரு கிறிஸ்துவனர் அழகாக வார்த்தை சொல்லுகிறாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னோட இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஏங்க ஒரு கூட நான் வந்து என்ன சொல்றேன், நான் வந்து அவருக்கு விரோதமா எதுவும் செய்யல, ஆனா பேசாம தான் இருந்தேன் இல்லையா? தேவனுக்கு விரோதமான எதை செஞ்சுட்டா இல்ல, ஆனா தேவனுக்காக எதுவும் செய்யவும் இல்லை. அப்ப இங்க பேச எப்படி சொல்லுது, என்னோட இராதவன் எனக்கு விரோதிக்கிறாரு. இனி என்னோட இல்ல, அதனால எனக்கு எப்படிப்பட்டவங்கிறாரு, விரோதிக்கிறாரு. நாம அவருக்கு எதிராக எதுவும் செய்யல, ஆனா அவருக்கான எதுவும் செய்யல.
எதிராகவும் செய்யல, ஒண்ணுமே செய்யல. இப்போ ஒண்ணுமே செய்யலைங்கிறத வந்து தேவன் எப்படி பார்க்குறாரு? விரோதமாக பார்க்குறாரு. நீ எனக்கு விரோதிங்கிறாரு. விரோதியை தேவன் விட்டுருவாரா? அது வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமா இருக்கும்னு வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க. ஏன்னா வந்து தேவன் வந்து இந்த ரெண்டு டபுள் மைண்டடுமாங்க. அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம அந்த வெதுவெதுப்பான பாதையிலேயே போய் கொண்டு இருக்கிறது பாருங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் போம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். தெளிவான முடிவில் இருக்குங்கிறாரு. அதை தேவன் சொல்றாரு. நீங்க வந்து என்ன பண்றீங்க? நீ வந்து சரிப்பா நீ போகல, சரி வேற யாரை கும்பிடுவோன்னு கேட்கிறாரு. வேற யாரை தான் செய்வா? யாரை சேவிக்க போற நீ? அது உன் தெளிவு இல்லையா உனக்கு? யார் பிரச்சனை நிற்கணுங்கிறது உனக்கு தெரியலையான்னு சொல்லி யோசோலாக கேட்கிறாரு. அதான் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கிற வசனம் கொடுக்கப்படுகிறது. அதே எச்சரிப்பான ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஆமா, என்ன சார் 2 நினைப்பு ஐநாச்சாங்க. அந்த மேரஸ்குடி மாதிரி யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா, யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா முடிவு எடுக்கிறது இல்லை. சரி என் சைடு சேஃபாக இருக்குன்னு அப்படியே போவோம் வரல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் தேவன் எப்படி பார்க்குறாருங்க? அதுவும் சுத்தமாகவே அது அவருக்கு பிடிக்காத காரியம். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நாளாக குந்தி அதாவது ராஜாக்களை வந்து இது சொல்கிறாரு. எளிய தீர்க்கதரிசி சொல்கிறாரு. என்னன்னு இது சொல்கிறாரு? அவர் வந்து மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் வந்து பாகாலுக்கு சாதகமாக பேசுவாரா? பாகால்னாவே என்னாச்சுங்க அவருக்கு பிடிக்காது. பாகாலவே அது வந்து புரஜாதியோட தெய்வம், அது அவருக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே வந்து என்னாச்சுங்க எரிச்சலாகி போய் ஒன்றா ஏதோ ஒன்று செஞ்சு தொலைங்க. அவர் போகிறாரு, ஒன்றா ஏதோ ஒன்று செஞ்சு தொலைங்க, ஒன்றா இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு தான் இங்கே வசனம் எப்படி சொல்லுது? நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளை குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை அவரை பின்பற்றுங்கள், பாகா தெய்வமானா அதையும் பின்பற்றுங்கிறாரு. கடைசியில் நீ என்ன அப்படி இல்லாம இப்படி இல்லாம இப்படியே இருக்கிற என்னதான் நீ அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்றாரு அவர். ஒன்னு இது தெய்வம்னா இதை கும்பிடு, இதை தெய்வம்னா இதை கும்பிடு, நீ அது இல்லாம இப்படியே சும்மா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாக கும்பிட சொல்லுவார் அவரு. கடைசியில் எரிச்சலாகி போய் தான் ஒரு இந்த வார்த்தையை கொடுக்கப்படுகிறது. ஒன்னா இங்கே இதை கும்பிடு, அதை கும்பிடு அப்படி. அப்ப பாருங்க தேவன் எப்படி பாக்குறாரு. நீ வந்து எதுவுமே செய்யாம நாம் போட்டுக்கும் நாம் வரோம் போறோம் அப்படின்றது கர்த்தருக்காக நிற்காம, கர்த்தருடைய காரியத்துக்கு எதுக்கும் நம்ம ஈடுபாடு கொடுக்காம, கர்த்தருடைய காய்களை செய்யாம இருக்கிறது தேவன் ரொம்ப இதா பாக்குறாரு. பாரு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது நமக்கு? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இங்க யாக்கோபு என்னன்னு சொல்றாங்க? இருமனம் உள்ளவர்கள், உங்கள் இருமனம் உள்ளவர்கள். ஏன்னா எப்ப பார்த்தாலும் 2 நினைப்பு, போகலாமா வேண்டாமா. அது பழசுலாம் அந்த ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம மாடு செத்தா 2 பிரச்சனை, புதைக்கிறதா எரிக்கிறதா. புதைச்சா 2 பிரச்சனை, அங்கே முளைக்குமா புல் முளைக்காதான், புல் முளைச்ச 2 பிரச்சனை. அது மாடு சாப்பிடுமா தெரியுமா உங்களுக்கு? அது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுல. ஏன்னா வசனம் அவருக்கு இல்லாதனால என்னாச்சுங்க, அவரால் தெளிவாக முடிவெடுக்க முடியல, எந்த வழியில் போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வசனத்தை விட்டு வெகு தூரம் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்போ அப்படிங்கிற சூழ்நிலை தான் தேவன் சொல்றாரு, எப்பவுமே நீங்கள் வந்து 2 மனசோட இருக்காதீங்க. இப்போ போகலாமா, சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா, இன்னைக்கு இதுக்குள்ள அப்படி இந்த காரியத்தை எடுத்தாலும் என்னங்க ஒரு 2 மனசு. அந்த 2 மனசு தேவன் பார்க்கறதே கிடையாது. பாருங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஆ. அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஆ. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூட. ஆமா, ரெண்டு எஜமானுக்கு ஊழி செய்ய முடியாது. நீங்க வந்து அப்படி இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம போகிறது வந்து முடியவே முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவன இதை சொல்றாரு. இதற்கு ஒத்த ஒரு வசனம் இன்னொன்று பார்த்துக்க, இன்னொரு 2 வசனங்கள் பார்த்து விடலாம். அதை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பத்திக்கும் பேய்களுடைய போஜன பத்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. என்னன்னா அது வந்து பேய்களோட பேய்களோட பானத்துலையுமா என்ன வசனம் சொல்லுது? போஜனம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. என்னைக்காவது நம்ம கூட சாப்பிட்டுருக்காது இல்லை. ஆனால் என்ன சொல்றாரு அவரு? நீ 2 விஷயத்துலையும் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறாரு. நீ இது கர்த்தருடைய விஷயத்துலையும் இருக்க முடியாது, பேயோட விஷயத்துலையும் இருக்க முடியாது. ஒன்னா எதுலேயும் ஒன்று இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. எளியதுக்கு சொன்ன மாதிரி ஒன்னா பாகால கும்பிடு இல்லைன்னா அதை கும்பிடு அந்த மாதிரி சொல்றாரு. இங்க என்ன 2 மனசு மேரஸ் மாதிரி ஒன்னா போடாம வேண்டாமட்டு பேசாமே போட்டாங்க, 2மே செய்யல. அது தேவன் அதை என்ன பண்றாருங்க? இங்க வந்து பேய்களோட பானத்துல பண்றதுன்னா பானம் பண்ணுங்கிற மாதிரி இவங்க வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும். என்னன்னு வருதுங்க? இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். போதுமானது. இப்போ என்ன இங்கே வசனம் சொல்லுது? இருநாக்குள்ளதுன்னு என்னதுங்க? மாற்றி மாற்றி பேசுறது, அதைத்தான் சொல்றதா இல்லையா? இப்படி ஒன்று சபித்தலும் அவ்வளோதான். சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படாத அப்படிங்கிறது. அப்போ என்னாச்சுன்னா இங்கே வந்து இருநாக்குன்னு சொல்லி வசனங்கள் குறிப்பிடப்படுகிறது. இப்போ பாருங்க, தேவன் வந்து இருமனம் உள்ளதை தேவனும் முற்றிலுமாக வெறுக்கிறார். ஒரு ஒரு சந்தேக நிலையோடய இருக்கிறது தேவன் வந்து பார்க்கறது. அந்த மேரேஜ் குடிகள் செய்த போலவே நாமளும் அந்த போன நிலையிலே இருக்கக்கூடாதுங்கிறத வார்த்தை சொல்லிக்கிறது. இன்னொன்று என்னச்சுன்னு வச்சுங்க, இவங்களுக்கு கிடைச்ச சான்ஸை வந்து இவங்க செய்யாமல் போனது ஒரு பெரிய விஷயம். வாய்ப்பு வந்து வெளியே வருது. உங்களுக்கு சில விஷயத்தில் வந்து தேவனுக்கு தேவனுட்டு காரியம் செய்வதற்கு நமக்கு வந்து நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஆனால் என்னாச்சுங்க, அதையா நம்ம அதை செய்யாமல் நழுவ விட்டு விடுவோம். ஆனால் என்னாச்சு, தேவன் அதையும் என்ன பண்ணுறாருங்க, அதையும் தண்டனையாக தான் பார்க்கிறாரு. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றும் இல்லை. பிலாத்து வந்து இயேசு விசாரிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் அவர் கிடைக்குது. அவர் விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுக்கு பின்னாடி என்ன பிலாத்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்னன்னு கொண்டு வர்றாருங்க, இவர் மீது எந்த குற்றமும் நான் காணவில்லைன்னு தெரிஞ்சதுன்னா வராது. இவர் வந்து விசாரிக்கிற இடத்துல இருக்கிறாரு. பிலாத்து அந்த விசாரிக்கப்படும் நபர் இடத்துல கிறிஸ்து இருக்கிறாரு, விசாரிக்கிறாரு. விசாரணையில் எந்த விதமான குற்றமும் கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சதுன்னா பிலாத்து என்ன பண்ணியிருக்கணும்? விடுதலை பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாரு? அவரு ஒதுக்கிட்டார். சைஸா இல்லப்பா, எனக்கு இதுக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டாரு. அது தேவன் பார்வையில் எப்படிப்பட்டதுங்க? பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசுவை விடுதலையாக்கப்படுவாய் மறுபடியும் அவரிடத்தில் பேசினார். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூறினார்கள். படிங்க, அதுக்கப்புறம் படிங்க. அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு எதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இந்த சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்து நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவர்களான அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள். போதுமானது. பாருங்க, இவர் வந்து நியாயம் செய்யறதுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? கிறிஸ்துவை விடுதலை பண்ணியிருக்கணும்.
ஆனால் தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து கூட என்ன பண்ணிட்டாருங்க அவர் நழுவ விட்டுட்டார். கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஒரு வாய்ப்பு வந்து வழியே வந்துமே என்ன பண்ணிட்டாருங்க அதை விட்டு விட்டார். அதே போல் இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம் பாருங்க. ஒன்றும் இல்லை, பவுல் வந்து யார்கிட்ட போய் பேசுறாரு? அகிரிப்பா ராஜாக்கிட்ட போய் பேசுவார், தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ போய் பேசுறாரு. இவர் வந்து ஆவில நிறைஞ்சு பேசுறது பார்த்துட்டு என்ன வச்சுக்கோங்க, அகிரிப்பா ராஜா வந்து ஒரு நிமிஷமே அவரே தகச்சு போயிடுறாரு. என்னடா விட்டா நம்மளே மாத்திருவானாட்டு இருக்குது அப்படின்ட்டு. அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது தேவன் பக்கமாக நிற்பதற்கு. ஆனால் அதே அவரே அந்த நிலவு விட்டார். அப்போ சொல்ல 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். ஆமா, அவர் சொன்னதுல வந்து தேவன் பக்கமாக நிற்கிறதுக்கு தண்டலேருந்து தப்பிச்சு கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அகிரிப்பா ராஜா தள்ளி போட்டார். தனக்கு வாய்ப்பு கிடைத்தே தள்ளி போடணும்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்ப பவுலை கூப்பிட்டு பேசினாராங்கிறதுலாம் நமக்கு தெரியல, நமக்கு இங்கே வார்த்தை கொடுக்கப்படலை. ஆனால் என்ன வச்சுங்க, ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைச்சது, அவரை தவற விட்டுட்டார். தேவனுக்குன்ற ஒரு காரியத்துக்காக நம்ம கேட்கறதுக்காகவோ இல்லை செய்யறதுக்கோ ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை தவற விட்டு விட வேண்டாம் அப்படிங்கிறத தேவன் அதை பார்க்குறாரு. இதே போல் இன்னொரு காரியத்தையும் இதை பாருங்க. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இது வந்து பவுல் வந்து ஃபெலிக்ஸ் கிட்ட பேசுறாரு. அப்ப அகிரிப்பா ராஜாட்ட பேசினாரு, இப்ப வந்து ஃபெலிக்ஸ் கிட்ட பேசுறாரு. ஏன்னா இயேசு வந்து இவனை தெரிந்து கொள்ளுமே என்ன சொல்றாரு, இவனை ராஜாக்கிட்ட பிரசங்கம் பண்றதுக்காகவே இவரை நான் ஸ்பெஷலா எடுத்திருக்கிறேன்னு சொல்லி பவுலை கொடுத்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவார். இப்ப இவர் என்ன, இவர் பேசுறது எல்லாமே பெரிய ஆள தான் பேசுவார் பவுல். அப்ப ஏற்கனவே வந்து அகிரிப்பா ராஜாட்ட பேசுறாரு, இப்ப ஃபெலிக்ஸ் கிட்ட போய் பேசுறாரு. அதை படிங்க. அது ஃபெலிக்ஸும் அவர் மனைவிட்டையும் பேசுறாரு. படிங்க. அவர் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஆமா, இப்போ என்ன பண்றாரு அவரு, உனக்கு சமயம் கிடைக்கும் போது நானு கூப்பிட்டு சொல்றேன்ப்பா, நீ வந்து நீ பேசுறத பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. ஆனா திரும்ப கூப்பிட்டாராங்கிறது நமக்கு கொடுக்கப்படல. ஏன்னா ராஜா பிஸியா இருப்பாரு, பவுலைங்க நினைக்க போறாரு அவரு, அதான் முடியல. அதனால நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறது தான் இங்கே வசனம் நமக்கு சொல்லிக்கப்படுகிறது. ஏன்னா நமக்கு நீங்கள் வந்து அறியாமையுள்ள காலங்களில் எப்படி இருந்தாருங்க தேவன், அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எல்லாருமே இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்று, எங்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லோரும் என்ன எழுதுகிறார், கட்டளை என்னது, ஆர்டர். முந்தி வந்து காணாத போது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது, தெரியாமல் இருந்தாரு. ஆனால் என்ன வச்சுங்க, இப்போ உனக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பின்னாடி என்ன பண்றாருங்க, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லோரும் இப்போ ஆர்டர். நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா, அதை பற்றி செய்யணுங்கிறது தான் ஆர்டர். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லோருக்கும் கட்டளை இடுகிறார். ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா, அதை அப்படியே செய்யறதுக்கு நீ பிரயாசப்படு, மனம் திரும்ப, அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி என்னவா இருக்காது, நமக்கு கட்டளையாக தான் இருக்கு தேவ வசனம் நம்ம சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம அதை நழுவிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், ஐஸ்வர்யவான் கதை, ஐஸ்வர்யவான் லாசரு இல்லையா, அது என்ன நடக்குங்க, ஐஸ்வர்யவான் இறந்து அந்த வேதனைப்படும் ஸ்தலத்துக்கு போகிறாரு. இந்த லாசர் வந்து என்ன பண்றாரு, ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடுகிறார். அப்போ என்ன பண்றாருங்க, ஐஸ்வர்யவான் எவ்வளவோ முட்டி மோதி பார்க்கறாரு, எப்போ இந்த மாதிரி சமயம் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆச்சுங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19 பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு 15ஆம் அதிகாரம் 19 பாருங்க. 19ஆம் வசனம், அது படிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல, உம்முடைய கூலிக்கார 16 படிங்க.
அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே 16:29 அப்படி. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் இருந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று. என்னாச்சுங்க, ஒரு டைம் சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா இவர் மிஸ் ஆயிடுச்சு. இவர் மேலே போயிடுறாரு. அங்கே வந்து இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னோட சகோதரில் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் போய் சொல்லுங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னாச்சுங்க, அவங்களுக்குலாம் இருக்கிறாங்க, உன்னோட வேலை நீ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ என்னாச்சுங்க, ஒரு முறை கிடைக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது தான், அது மிஸ் பண்ணது தான் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மறுத்ததுக்கு பின்பாக எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது நமக்கு ஆக போகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஜீவனுடைய தேவனில் கைகளில் விழுவது நமக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி வசனம் கொடுக்கப்படுகிறது. கடைசியில் ஒரு 2 வார்த்தைகள் பார்த்து முடிச்சுக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் பாருங்க. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். எந்த காரியமான என்ன வச்சுக்கயா, அது நீ நன்மை செஞ்சதுதான் சரி கெட்ட செஞ்சதுதான் சரி, ரெண்டையுமே என்னது கொண்டு வருவாருங்க, ரெண்டையுமே கொண்டு வருவாரு, அந்த அவனோட ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு வருவாருங்கிற அப்படிங்கிறார். அப்போ என்னாச்சுங்க, நம்ம வந்து நம்மளோட கடமை என்ன, நம்மளோட வேலையில் என்ன, தேவனுடைய காரியத்துக்கு பயந்து அப்படி சொற்படி நடக்கிறதா நம்மளோட வேலை, அதுதான் சொல்றாரு. ஆனால் எதுவுமே செய்யாமல் நம்ம மேரேச குடிகள் போல அல்ல நான் போகவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன்னு பேசாமல் இருந்தோம்னா தேவனுடைய பார்வையிலே அது மிக கொடிதாக இருக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும். யாருக்கு நன்மை உண்டாகும்படி? அவருடைய கட்டளைகளை உனக்கு சொல்றாரு. உனக்கு அவர் சொல்றாரு. இதனால நீ வந்து என்னோட நான் சொல்ற காரியத்தை ஃபாலோ பண்றதுனால எனக்கு எதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லை. நான் கொண்டு வந்த காரியம் எல்லாம் உனக்கு நன்மை உண்டாகும்படி அப்படி படிச்சிருக்காரு. உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். முடிஞ்சு போச்சு. அதே தான் கேட்கிறேன். உங்கள்கிட்ட வேற எதாவது கேட்கறாரு அவரு? கையை கொடு, காலை கொடு, என்ன தலையை கொடுன்னு கேட்கறாரு? ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன எனக்கு பயந்து நான் சொன்ன காரியங்களை உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதை தவிர்த்து வேறு என்ன தேவன் உங்கள்கிட்ட கேட்குறாருன்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, தேவன் வந்து சொல்லுகிற காரியத்தை நம்ம மனதில் வைத்திருக்கலாய் நம்ம வந்து நடக்கணுங்கிறது காரியம். மேரேசு கொடிகள் செய்து என்னங்க, அவங்க செய்ய வேண்டியது செய்யலை, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னச்சுங்க, அனலும் குளிர்மற்ற ஒரு நிலை. மூன்றாவது ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்னதுங்க, அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நழுவவிட்டது. அப்போது தேவனுக்காக செய்யப்படும் காரியம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நழுவ விட்டுறாதீங்க. அனலும் குளிருமாக இருக்கவே வேண்டாம். அவர் என்ன எழுதிக்கு சொல்கிற மாதிரி ஒன்றா கர்த்தரை கும்பிடலன்னா பாகால கும்பிடுன்றாரு போய் கோவத்தில். அதனால என்னாச்சுங்க, ஒரு முடிவு எடுத்து தீர்க்கமாக அந்த காரியத்தில் நீங்கள் இருங்க. இன்னொன்று, தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை எப்பொழுதும் செய்யறதுக்கு மறந்து விடாதீங்க. இதை மூணும் அந்த மேரேஜ் குடிகள் தவிர்த்த காரணத்தினால தான் பரிசுத்தாவினிடந்து வார்த்தை எப்படி வருகிறது, மேரேஜை சபையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தேவனுடைய வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை சபையில் வந்துருச்சுன்னா என்ன ஆகாது, நடக்காதா? நடந்துடும். தேவனோட வாயத்திலிருந்து சமைச்சா நம்ம ஒன்று சொல்லுவான், இவன் யார் வாயில் விழுந்தாலும் தெரியல இப்படி ஆகிட்டாம்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி, நல்லா இருந்த குடும்பங்க யார் வாயில் விழுந்தாங்கன்னு தெரியல இப்படி ஆகிட்டாங்கன்னு. ஏன்னாச்சுங்க, அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அப்போ தேவனுடைய வாயத்திலிருந்து சபைகள் ஒரு வார்த்தை பார்த்ததுன்னா அது எப்படி இருக்குங்க, அது மொத்தமாகவே இல்லாமல் போயிடும், சந்ததி இல்லாத அளவுக்கு போயிடும். எனவே தேவனுடைய காரியத்துக்கு பயந்து அவருடைய காரியத்தை நம்ம சரியாக செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், ஜீவங்களிடத்தை பெறுவதற்கான தகுதியான ஓட்டத்தை ஓடுவோம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரியமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.